Praise you, Jesus. Glory be to Jesus. Hallelujah, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah. இந்த வேளையில கூட நம்ம நடுவில் தேவன் நமக்கு சாட்சியாய் எழுப்பின இந்த குடும்பத்திற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுக்கு அவர்கள் மகிமையை செலுத்தினார்கள். அவருடைய இக்கட்டிலே கர்த்தர் அவர்களுக்கு உதவியாய் இருந்தார், காணப்பட்டார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அந்த குடும்பத்தை நாம் நினைத்து அவர்களுடைய எல்லா தேவைகளும் கர்த்தராலே சந்திக்கப்பட வேண்டும். அவர்களை கர்த்தர் பூரண சுகத்தோடு பலத்தோடு இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம அவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்வோம். இப்போதும் நம்ம இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. Glory to Jesus. Hallelujah. 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு மகிமை, மகிமை, மகிமை அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory, 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 glory. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, மனம் இறங்குவீராக. ஜீவனுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை கூடி வர செய்த தயவுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, thank you Lord, thank you Lord. எங்கள் முகங்கள் இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்கள் அப்பா பிரகாசிக்கட்டுமே அப்பா. ஓ, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ எங்கள் முகங்களை ஹalleluya எங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிற தெய்வம். ஹalleluya. Glory, 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 glory. ஓ, என் முகத்தை கற்பாரை போல ஆக்கினேன் என்று ஹalleluya உம்முடைய தாசன் சொல்லுகிறது போல் இந்த வேளையில அப்பா, நாங்கள் முகத்துல துக்கங்கள், வருத்தங்கள், கவலைகள், பயங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் மாறட்டும். தேங்க்யூ லார்ட். நாங்கள் துக்கமுகமா இல்லாமல் இந்த வேளையில ஓ, ஹalleluya, glory, glory, glory. ஒரு கற்பாறையை போல ஹalleluya நல்ல பலனுள்ள மனுஷனுடைய முகத்தை போல glory, glory. பலவீனர்களாய் நாங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பலவீனர்கள் எல்லோரும் தங்களை பலவான் என்று சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் அப்படியே உம்மிடத்துல அப்பா நாங்கள் பலவான்களாக மாற்றப்படுகிற இந்த சமயத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Glory to God. Hallelujah. உம்முடைய ஜனங்கள் நடுவிலே ஆர்ப்பரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ, புலம்பலும் அழுகையும் போதும். இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறட்டும், ஆனந்த களிப்பாய் மாறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் முகங்களை அப்பா நீர் வெட்கப்படுத்தாத தேவன். இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை, இனி அவனுடைய முகம் வெட்கப்படுவதில்லை என்று நீ சொல்லி இருக்கிறீர்.
Urabala ribadara shandaradeniya. Oh, glory, 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 glory. ஆமென். எங்கள் முகங்களுக்கு வெளிச்சமாய் நீர் இருக்கிறீரப்பா. பிரகாசிப்பிக்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஓ, glory, 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 glory. Thank you, Lord. இந்த வேளையில எல்லா வெட்கங்களும் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மேல் கடந்து வரட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எங்கள் முகத்துக்கு திரைகள் தேவையில்லை அப்பா. உம்முடைய மகிமையை நாங்கள் தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம். We are contemplating your glory. May our countenance, hallelujah, shine with your glory. Hallelujah. Praise you, praise you, praise you. Glory to God. Amen, Jesus. உம்முடைய முகத்தை தேடுகிறோம். உம்முடைய சமூகத்தை நாடுகிறோம். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா சோர்வுகளும் முகத்திலிருந்து இந்த வேளையில நீங்கி போகட்டும். இயேசுவினுடைய தொடுதல் உண்டாகட்டும். Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, Lord. Hallelujah, hallelujah. Oh, Rabba Shadara Dihandarashya. Glory, 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 glory. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தலை உயர்த்தப்படட்டும் அப்பா. நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ, வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் முகங்களிலிருந்து ஆண்டவரே இந்த அழுகையின் கண்ணீரை துடைத்து போடுகிறார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம். இதோ இந்த வேளையில உம்முடைய பிரகாசம் எங்களை நிரப்பட்டார். ஆமென் ஜீசஸ். ஹalleluya. ஓ, எங்கள் ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இதோ இயேசு பரலோகத்தை அண்ணார்ந்து பார்த்து அவர் மன்றாடினது போல எங்கள் தலையை இந்த வேளையில நாங்கள் எந்த விதத்திலேயும் உம்மை நோக்கி பார்க்க தகுதி அல்ல எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபா சண்டையில தைரியமாய் கடந்து வந்து உராபாலா ரிபாரா ஷதராதி அந்தராதரஷ்யா உராபா ஷபரிபா கரபாலா. ஓ, உம்மை குத்தின எல்லோரும் உம்மை காண்பார்கள். அந்த முகங்கள் எல்லாம் உம்மிடமாய் திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உராபாலா ரிபா ஷதராதி அந்தரஷ்யா. Glory to God. எங்கள் முகங்களை இப்போது நாங்கள் உயர்த்துகிறோம், அண்ணாந்து பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறோம். ஓ, உயர்வு எங்களுக்கு மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து வராது, உம்மிடத்திலே இருந்தே வருமே அப்பா. எங்களுக்கு ஜெயத்தை அருளுகிற தெய்வத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்கிறோம். உராபாலா ரிபாபா ஷாதாராதி அந்தராதியா. Glory, glory, glory. இந்த ஒரு விசை கூட முகங்குப்புற எங்களை நாங்கள் தாழ்த்தி, பூரணமாய் தாழ்த்தி, உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்து, நீர் எத்தனை நல்லவர், எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்த தேவ ஜனமாய் நாங்கள் முகங்குப்பற உமக்கு முன்பாக தாசர்கள் விழுந்து உம்மை தொழுது கொண்டார்களே, அதுபோல இந்த வேளையில வணங்கி ஹல்லேலூயா இயேசுவே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ், praise the Lord. Hallelujah. Glory to God. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா. பாடல் வரிகளை கூட நான் காப்பி பேஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஹல்லேலூயா. அதை பார்த்து பாடலாம், இல்லைன்னா ஆன்லைனில் கூட அதை வேகமாய் நம்ம எடுத்துக்கொண்டு எல்லோரும் ஒரு மனதுடனே மியூட்டில் இருந்தால் கூட ஒரு மனதுடனே நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம பாடுகிற போது பிரைஸ் தி லார்ட். நம்மை சுற்றிலும் இருக்கிற வீட்டார் அளவு நம்ம கேட்டால் ஒன்றும் அதில் வெட்கம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம நல்ல உற்சாகமாய் கர்த்தர் சமூகத்தில் நம்ம பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
பாடல் வரிகளை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படி போடுறேன். Glory to God. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. அல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். Glory. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. பாருங்க, நமக்கு ஒண்ணு தெரியணும். இந்த பூமியில கர்த்தர் அவருடைய ஊழியங்களை ஸ்தாபித்திருக்கிறார். The Lord has established his ministry on the face of the earth. Hallelujah. அந்த ஊழியங்கள் எல்லாவற்றிலும் யாருடைய கிரியை இருக்கும் தெரியுமா? இந்த ஒரு பைபிள் ஸ்டடியும் ஒரு சின்ன ஒரு ஊழியம் தான். நம்ம ஒரு ரொம்ப பெருமையா நம்ம பெரிதாய் ஒன்றும் நம்ம எண்ணிக்கொள்ளல. நம்மளுடைய அளவு, நம்மளுடைய உயரம் நமக்கு தெரியும். நம்ம அதற்கு தகுந்தது போல தான் நம்ம நினைக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடிதான் நம்ம காணப்படுகிறோம். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஒவ்வொரு நபருடைய தன்மையை குறித்தும் எனக்கு ஓரளவுக்கு என்னுடைய கர்த்தர் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டபடி ஒரு எளிமையான ஒரு ஜனம்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு சிறு தொகை தான். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட்டு தான் காணப்படுகிறோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய சமூகம் மிகவும் உன்னதமானது, பரிசுத்தமானது, மகிமையுள்ள ஒரு சமூகம். அப்ப அவருடைய ஊழியமாகத்தான் இது இருக்கிறது. FGPC USA என்கிற அந்த சபையின் ஒரு அங்கமாய் நம்ம காணப்படுகிறோம். அதனுடைய ஒரு ஊழியத்தின் ஒரு ஒரு பகுதியாய் நம்ம காணப்படுகிறோம். அந்த ஊழியத்துல யாருடைய கிரியை இருக்கும்? நம்ம யாருடைய கிரியையுமே இருக்காது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் இருக்கும். பெந்தெகோஸ்தே சபை ஆவிக்குரிய சபைனா அவ்வளவுதான். அல்லேலூயா. அதற்கு அப்புறம் தான் மற்ற எல்லாம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கு. அப்ப ஊழியம், who is ministering to us? Holy Spirit. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அத நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய அந்த மினிஸ்ட்ரிய, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு, அவர் நமக்கு ஆறுதல் தருகிறவராய், நமக்கு அவர் என்ன செய்கிறார்? இந்த ஊழியத்துல அவருடைய கிரியை வெளிப்படுகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஒரு வெளிப்பாடு, இந்த ஒரு தெளிவோடு நம்ம காணப்படுகிற போது, ஒரு பாடலானாலும் சரி, நம்ம ஒரு மனதுடனே நம்ம காணப்பட்டு நம்ம அவர் சமூகத்துல தாழ்ந்து இருக்கிற போது, பாடல் மூலமாக கூட நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம இருதயங்களோடு அவர் பேசுவார். நம்மை அவர் எப்படின்னா தழுவி கொள்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும். Glory to God. Hallelujah. Praise you Jesus. அப்ப we must know to receive. அவருடைய அந்த மினிஸ்ட்ரிய நம்ம பெற்றுக்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தாகமா இருந்து நம்ம அவருக்கு முன்பாக, ஒருவேளை நம்ம இதுக்கு முன்பாக கூட அப்படி இல்லாமல் இருந்திருப்போம். காலையில இருந்து வேற ஒரு ஆளாவே நம்ம சுற்றி கொண்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த சமயத்தை நம்ம அபியாசப்படுத்திக் கொள்வோமே, இந்த சமயத்தை நம்ம உபயோகம் உள்ளதாயும் மாற்றிக்கொள்வோமே. Praise the Lord. Hallelujah. ஆவியானவர், தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஆவியானவர் மூலமாக தான் ஊற்றப்படுது. நம்ம இருதயம்
இந்த வேளையில ஆக்டிவா இருந்தா போதும். நம்ம மனது இந்த வேளையில அது விழித்துக் கொண்டிருந்தால் போதும். நம்மளுடைய புத்தி, நம்ம கைகள், கால் புத்தி மண்டலம் தானா அதுக்கு இசைந்து குடுக்கும். புத்திய மங்கலாக்கிட்டு வரணும்னு சொல்லல. வேதம் அப்படி விரும்பல. புத்தி கூர்மையாகத்தான் இருக்கணும். தெளிந்த புத்தியோட தான் இருக்கணும். ஆனால் அந்த புத்தி எப்படி செயல்படணும்? தேவனுடைய நினைவுகளை பெற்றுக் கொள்ளுகிறதாய் அது காணப்படும். அல்லேலூயா! பாடலை பாடுகிறபோது, அந்த ஒரு வெளிப்பாடோடு நம்ம பாடுவோம். பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா! உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. க்ளோரி. ஆறுதலின் தெய்வமே. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. கண்ணீரின் பாதையிலே நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். ஜீசஸ். கண்ணீரின் பாதையிலே நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, ஜீசஸ், வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஹalleluya. சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம். ஆமென். எவ்வளவு இன்பமானது. Yes, Holy Spirit, minister unto us, Lord. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. Glory. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். நான் வாசலில் காத்திருப்பேன். எஸ், ஹோலி ஸ்பிரிட். ஆறுதலின் தெய்வமே, க்ளோரி, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஹalleluya. எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஹalleluya. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலும் தெய்வமே. Hallelujah. Glory, glory, glory. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. இந்த பாடல் வரிகளை மாத்திரம் நம்ம மறுபடியும் ஒரு முறை நம்ம பாடி முடிக்க போகிறோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. எல்லோரும் நம்ம தேவ சமூகத்துல வந்துட்டோம். மற்ற சமயங்களில் என்னென்னமோ வேலை செஞ்சுட்டோம். கர்த்தர் சமூகத்துல வந்துட்டோம். ஒரு ஆவியானவருடைய இந்த வேலை ஒரு விலையேற பெற்றதா இருக்கு. ஆவியானவர் ஒரு ஏவுதலோடு, ஆவியானவருடைய ஒரு ஏவுதலோடு இதை நான் அறிவிக்கிறேன்.
இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சில உள்ளங்களை அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே, வல்லமையினாலே, பலத்தினாலே, ஆறுதலினாலே, அன்பினாலே, ஹalleluya, ஒரு திட நம்பிக்கையினாலே நிரப்ப போகிறார். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய உள்ளங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை நிரப்ப போகிறார். ஓ ஜீசஸ், எல்லோரும் நம்ம இந்த வேளையில உருக்கமாய் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, glory. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, எஸ் ஆமென், சீயோனை காண்பார்கள். In the name of Jesus. வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, ஹalleluya, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஹalleluya, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. Praise you Jesus. Hallelujah. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Hallelujah. Praise the Lord. Glory, glory. சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் 14வது வசனம். Psalm 94:14. ஆமென், ஆமென். Psalm 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். Amen. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு தேசத்துல தலைவர்கள் உண்டு, தேசத்தினுடைய அதிபதிகள் உண்டு. அவர்கள் தங்களுடைய தேசத்தின் ஜனங்களை எப்போதும் கைவிடாமல் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சொல்லப்போனா தங்களுடைய தேசத்தின் ஜனங்களுக்கு அவர்கள்தான் முதலாவது சத்துருக்களாகவே இருப்பார்கள் பல வேளைகளிலேயும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. பரிசுத்த வேதாகமும் வேத வாக்கியம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சத்திய வசனம் என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இந்த ஒரு வசனம் மாத்திரமே தேவ ஜனங்கள் ஆர்ப்பரிப்பதற்கு போதுமான ஒரு வசனமாய் இருக்கிறது வேதத்துல. ஹல்லேலூயா. வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது, இந்த ஒரு வசனம் தெரியும் அப்படின்னா நம்ம ஜீவ காலம் எல்லாம் நம்ம ஆர்ப்பரிப்போட காணப்படலாம். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு திட்டமாய் அறிவிக்கிறதான, ஹல்லேலூயா, கொஞ்சமும் சந்தேகமும் கொஞ்சமும் சில வேளைகளில சில காரியங்களை நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லிடுவோம்? இவன் யாராவது வீட்டுக்கு நம்ம கூப்பிடுறோம்னா, இவன் நம்மள உண்மையிலேயே வீட்டுக்கு கூப்பிடுறானா இல்ல வேண்டான்னு சொல்றானானே தெரியாது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். நம்ம என்ன சொல்ல வரோன்றதே நம்ம என்ன செய்ய மாட்டோம், உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. அப்படியே ஒரு அரைகுறையா தான் நம்ம சொல்லுவோம் எந்த காரியத்தையுமே. தெரியாத விஷயத்த வேணா போய் ரொம்ப தெரிந்தது போல சொல்லிட்டு இருப்போமே தவிர, ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம், உறுதியா சொல்ல மாட்டோம்.
நீங்க காலையில வாங்க எப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்றோம். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க பிரதர், அடுத்த வாரம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்ப நான் என்ன ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கிறேன். இவ்வளவுதான் நம்மளுடைய கமிட்மெண்ட். என்ன செய்வது? நமக்கு அவ்வளவு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. நாம நினைத்தாலும் சில வேளைகளில அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போங்கன்னாரு. நம்ம அதுல 1 மீட்டர் கூட போக மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. 2 மைல் தூரம் போ சொன்ன தேவன், நம்ம 2 ஒரு 2 மீட்டர் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டேங்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 94:14 நம்ம வாசித்த வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அல்லேலூயா. வேத வசனம் உறுதியுடனே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொன்னது போல மனுஷன் எதையும் அவ்வளவு உறுதியா சொல்லுகிறவன் அல்ல. தெரியாத காரியங்களை உறுதியாய் பேசுவானே தவிர, அவன் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டும். ஒருத்தண்ட ஒரு மன தைரியத்தை கொடுக்கணும். அவனிடத்துல நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் போன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உறுதியை கொடுக்கணும்னா நம்ம தயங்குவோம். காரணம் நமக்கே தெரியும். நமக்கே நம்ம ஒரு உத்தரவாதமா இருக்க முடியல. நாம எப்படி பிறனுக்கு உத்தரவாதமா இருக்க முடியும் என்று நமக்கே சந்தேகம் வந்து என்ன செஞ்சிரும்? சொல்லும் போதே அதுல ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை வச்சு சொல்லிரும். அல்லேலூயா. பெரிய அறிவிப்புகளை பலகைகளை எல்லாம் வாசித்தா ஒரு ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்டார் சிம்பிள் மாதிரி. அதற்கு கீழே வந்து வாசித்தால் என்ன போட்டிருக்கும்? மேல எல்லாம் பயங்கர உறுதியா சொல்லியிருப்பாங்க. கீழே வந்து சப்ஜெக்டட் டு கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டிருப்பாங்க. சந்தேகம் தான். அல்லேலூயா. நாங்க சும்மா சொல்றோம் அவ்வளவுதானே தவிர, நாங்க சொல்றதுல என்ன இல்ல, எங்களுக்கே நம்பிக்கை இல்லையே அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். இப்படிதான் உலகத்துல எல்லா வர்த்தகங்களும் எல்லா காரியங்களும் இருக்கிறது. எந்த மனுஷனுக்கும் எந்த காரியத்திலேயும் உறுதியாய் சொல்ல முடியாது. ஒரு மருத்துவர் ஒரு வியாதி உள்ளவனிடத்துல உறுதியாய் உன் வியாதியை நான் சுகமாக்குவேன் என்று சொல்ல முடியாது. ஒரு வேலை கொடுக்கிறவன் வேலை பெறுகிறவனிடத்துல உறுதியாய் எப்போது நான் உன்னை என் வேலையில வைத்திருப்பேன் சொல்ல முடியாது. பாருங்க, கவர்மெண்ட் ஜாப் தான் போயிருச்சு அநேகருக்கு இந்த தேசத்துல. அல்லேலூயா. ஒரு கவலைக்குரிய ஒரு காரியம் தான், வருத்தத்திற்குரிய ஒரு சம்பவம் தான். ஆனால் உலகத்தினுடைய சம்பவங்கள் அப்படிதான் இருக்கு. எந்த மனுஷனும் என்ன சொல்ல முடியல, ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா என்ன உத்தரவாதம்? அது அந்த நாட்டினுடைய அதிபரே கொடுக்கிற உத்தரவாதங்கள் எவ்வளவு உத்தரவாதமா இருக்கணும். ஆனால் அதுவே என்ன ஆயிடுச்சு? உத்தரவாதம் இல்லாம போயிடுச்சு. நம்ம தேசத்தை பத்தி நமக்கு சொல்ல தேவையில்லை. நமக்கு காசே ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சு? உத்தரவாதமா அந்த காசு கையில வச்சிருந்தா நம்பிக்கையா இருக்கலாம்னு நினைச்சவங்களுக்கு அந்த காசே செல்லாமல்லாம் போயிருக்கு. அப்ப உலகத்தை பொறுத்தளவிலே தேசத்தின் அதிபதிகளா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரிதான், ஒருவனும் சொல்ல முடியல. என்ன சொல்ல முடியல? கர்த்தரை போல வேத வாக்கியங்களை போல உறுதியாய் விதவுட் எனி கண்டிஷன்ஸ் அப்ளை அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா இல்லாம, சப்ஜெக்டட் டு சேஞ்ச் என்றது மாதிரி இல்லாம, உறுதியாய் திடனாய் திட்டமாய் கர்த்தர் அறிவிக்கிற ஒரு காரியம் என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், வேற வேத வசனமே நமக்கு தெரியல புரியலன்னா பரவாயில்ல, இந்த ஒரு வசனத்திற்காகவே நம்ம ஜீவ காலமெல்லாம் கர்த்தரை ஆர்ப்பரித்துக் கொண்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு அவரில் மகிழ்ந்து அவரில் சந்தோஷமாய் களிகூறி நம்ம வாழ்க்கையை கடத்தலாம். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. ஆர்ப்பரிக்கலாம் தேவனுடைய ஜனமே. Hallelujah. Praise you Jesus. Hallelujah. ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு நம்முடைய ஜனத்திற்கு உண்டாகிறது. காரணம் என்ன? வேத வசனம் உறுதியாய் திட்டமாய் எழுதப்பட்ட வேத வசனம். 7 முறை பொன் எப்படி அது அக்கினியிலே போடப்பட்டு சோதிக்கப்பட்டு எடுக்கப்படுகிறதோ அதுபோல ஒரு வெள்ளிக்கு ஒப்பான ஒரு தங்கத்திற்கு ஒப்பான வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு உறுதியாய் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும்
தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். Praise the Lord. ஆங்கிலத்துல, for the Lord will not forsake his people. He will not abandon his heritage. Hallelujah. Glory to God. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. இந்த ராத்திரியில கர்த்தர் ரொம்ப அவையானவர் உறுதியாய் நம்மிடத்துல வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். Praise the Lord. Hallelujah. அந்த காரியம் நம்ம இருதயத்திற்குள்ள அது கடந்து போகணும். Thank you Jesus. எல்லா வசனமும் இப்படிதான் இருக்கு, இதுவும் அப்படிதான். நான் எவ்வளவோ டெய்லி பைபிள் எனக்கு வசனங்கள் வாட்ஸ்அப்ல வருது, ஒரு ஆமேன் மட்டும் ரிப்ளை பண்ணுவேன், இல்லைன்னா அதை பார்த்துட்டு போயிடுவேன். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. குறித்த ஜாமத்துல, குறித்த சமயத்துல, குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற வசனங்கள் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அது தெளிவாய், அது கர்த்தருடைய காரியங்களை நமக்கு அறிவிக்கும்படி அவரால் அனுப்பப்படுகிற வேத வாக்கியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் நமக்கு இன்று ராத்திரியில கேட்க வேண்டும். Glory to God. அப்ப மனுஷன் தனக்கு ஒரு ஜனம் உண்டு. சிலர் எப்படி ஒரு இனத்துக்கு தலைவர்களா இருப்பாங்க. அவங்க தங்களுடைய இனம் சொல்லுவாங்க. ஒரு மொழி பேசுகிற ஒரு கூட்டத்திற்கு தலைவர்களாய் வழிகாட்டிகளாய் இருந்திருப்பாங்க. அவர்கள் அந்த மொழி பேசுகிற ஜனங்களுக்கு நாங்கள் தலைவர்கள், இவர்கள் எங்கள் ஜனங்கள் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் எல்லாராலையும் கூட உறுதியா என்ன சொல்ல முடியாது? நான் உங்களை நெகிழ விடாமலும் நான் உங்களை கைவிடாமலும் இருப்பேன் என்று சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு சமயத்துல அவர்களாலவே முடியாது. அவர்கள் நினைக்கவும் மாட்டார்கள், நினைத்தாலும் முடியாது. அல்லேலூயா. பெற்றோர்களாலே சொல்ல முடியாது, ஒரு குடும்பத்தின் தலைவனாலே சொல்ல முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப எல்லாம் நமக்கு இருக்கிற பலவீனங்களை பார்த்தா பிள்ளைகளுக்கு கூட நம்மளால என்ன சொல்ல முடியாது, உறுதியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்ல முடியாது. பிள்ளைகளே நம்மள்ட்ட வந்து கேட்கிறாங்க, என்ன நேத்து தான் அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு வேற மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளால என்ன செய்ய முடியல, தைரியமா இப்படிதான் சொல்லி உறுதியாய் சொல்ல முடியல. ஆனால் கர்த்தருடைய வசனம் உறுதியாய் நமக்கு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யார் இந்த கர்த்தருடைய ஜனம்? இந்த கர்த்தருடைய ஜனத்திற்கு ஏன் இப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு அறிவிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. Glory to God. இவர்களுக்கு சோதனை இல்லையா? இவர்களுக்கு வேதனை இல்லையா? இவர்களும் இந்த பூமியிலே தானே இருக்கிறார்கள். எல்லாம் சரிதான். ஆனாலும் இதனுடைய ரிசல்ட், கர்த்தருடைய வாக்கியம் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். தீத்து 2ஆம் அதிகாரம். பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தினுடைய 2ஆம் அதிகாரம். டைட்டஸ், புக் ஆஃப் டைட்டஸ் 2nd சாப்டர், அதனுடைய 11வது வசனத்துல இருந்து 14 வரைக்கும் கூட நம்ம வாசிக்கலாம். 11 onwards to verse 14. ஆமென். அல்லேலூயா. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஆமென். அதனுடைய அடுத்த வசனத்தையும் கூட வாசிக்கலாம் ஆண்டி. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும்.
அவர் நம்மை மீட்டு கொண்டது எதற்காக? தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, glory to God. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதுதான் தேவ கிருபை. அப்படிதான் அது பிரசனமாகுச்சு. பூமியில இருக்கிற எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை தான் பிரசனமானது. The potential of God's grace is to give salvation to all men. Hallelujah. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உண்டாக்க வல்லமை உள்ளதாகத்தான் தேவனுடைய கிருபையானது இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ கிருபையை விசுவாசத்தை கொண்டு, தேவ கிருபையின் மூலமாக விசுவாசத்தை நம்ம கொண்டு தேவ கிருபையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, glory to God. அதனுடைய பொட்டன்ஷியல் அப்படி. ஆனா அதை சுதந்திரித்துக் கொண்ட ஜனம்தான் தேவனுடைய ஜனம். glory to God. நம்ம அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி. அந்த தேவ கிருபை தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு போதிக்கிற காரியங்கள் என்ன? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நம்ம இந்த பூமியில ஜீவனம் பண்ண வேண்டும். நம்மை குறித்து யாராவது சாட்சி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இவங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கு, தேவனுடைய நீதி இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கு, தேவ பக்தி இவர்களுக்கு இருக்கு. அல்லேலூயா, நல்ல பக்தி உள்ள தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட வேண்டும். அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று அந்த கிருபை, தேவ கிருபையானது நமக்கு போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சொந்த ஜனம் யாரு? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி அந்த ஜனம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஜனம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சொந்த ஜனங்கள், இயேசுவுக்கு சொந்த ஜனமாய் நாம காணப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனமாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். glory to God. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 95:7 இப்படி சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஆமென். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. praise the Lord. hallelujah. அவர் கைக்குள்ளே காணப்படுகிற ஆடுகளாய் நம்ம இருக்கிறோம். praise the Lord. hallelujah. thank you Jesus. glory to God. மத்தேயு 25 நம்ம எடுத்து வேகமாய்தான் பார்க்கலாம். நம்ம மத்தேயு 25:31 வசனம், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். பாருங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆண்டவரே, சொந்த ஜனங்கள் என்று ஒரு கூட்டத்தை சொன்னீங்க, இப்ப என்ன சொல்லிட்டீங்க? சடனா சகல ஜனங்களும் கூட்டப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. praise the Lord. அவருடைய வருகை மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடும் கூட வருகிற போது, இதுக்கு முன்பாக செத்தவன், இப்ப சாக போறவன், நாளைக்கு செத்தவன், எல்லாரும் பூமியில வாழ்ந்தவன் எல்லாரும் என்ன செஞ்சிருவான்? வந்து நின்றுடுவான்.
சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அப்பதான் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டே தான் ஆகணும். Praise the Lord. எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை செய்தே தான் ஆகணும். ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அல்லேலூயா. இன்னைக்கு அவரை மறுதலித்தவன் கூட அன்னைக்கு அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுகிற போது, அந்த மகிமையின் தெய்வத்தை பார்க்கிற போது அவனும் எப்படி காணப்படுவான்? முடியாது அவனால. அல்லேலூயா. ஆனால் அதற்கு அப்புறம் பாருங்க வசனம் எப்படி பிரிக்குது அப்படின்னு சொல்லி, மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஹல்லேலூயா. பிரிச்சிட்டார் அங்க. ஹல்லேலூயா. தமது ஜனங்களை என்ன செய்கிறாரு? வலது பக்கத்துல நிப்பாட்டுறார். தமது ஜனமல்லாத கூட்டத்தை இடது பக்கத்திலே நிற்பாட்டுகிறார். ஹல்லேலூயா. glory to God. தமது சொல் கேட்டு தம்முடைய சத்தம் கேட்டு நடந்து கொண்ட தெய்வ ஜனம், தன்னுடைய வேத வாக்கியங்கள் பிரசங்கிக்கப்படுகிற போது தங்களுடைய உள்ளத்தை செலுத்தி கவனித்த தேவ ஜனம், அதுதான் செம்மறியாடுகள். தம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள். அவைகளை வலது பக்கத்துல கர்த்தர் நிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. praise the Lord. வலது பக்கத்துல நிற்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகம் உண்டானது முதல் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்து கொண்டு வருகிறார்? ஆயத்தம் பண்ணி கொண்டே வருகிறார் தம்முடைய ஜனங்களுக்காக. அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று தம்முடைய ஜனத்தை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார். எப்படி அவர் தம்முடைய ஜனம் என்று இவர்களை அறிந்து கொண்டார் தெரியுமா? 35 பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அல்லேலூயா. எப்ப ஆண்டவரே வந்தோம்? நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு எப்போது போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உமது தாகத்தை தீர்த்தோம் என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், எப்பொழுது? இப்படி நிறைய கேட்கிறாங்க வரிசையா. எப்ப நாங்க அதெல்லாம் செஞ்சோன்னு எங்களுக்கே தெரியலையே. அல்லேலூயா. பாருங்க என்ன தேவ ஜனத்துக்கு பாருங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டோம்னா நமக்கு எப்படி தோணும்? நம்ம செஞ்சுட்டோம் கடைசி வரைக்கும் நாமளும் மறக்காம தேவனிடத்துல ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே நாங்க அவங்களுக்கு அப்படி செஞ்சோம்ல, நாங்க அவ்வளவு நல்லா பேசணும்ல, நாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சோம்ல, நாங்க அன்னைக்கெல்லாம் அவங்கள்ட்ட எவ்வளவோ ஆறுதலா இருந்தோம். ஆனா இப்ப அவங்க அப்படி இல்லையே. பாருங்க ஆண்டவரே, நாங்க பாருங்க உதவி செஞ்சோமே, காசு கொடுத்தோமே, கை தாங்களா கொண்டு போனோமே, எப்படியெல்லாம் நாங்க இருந்தோம், எவ்வளவு அன்பு செலுத்தணும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆனா இவங்க கேக்குறாங்க, எப்ப பண்ணோம்? அதான் தேவஜனம். அல்லேலூயா. தாங்கள் பிறருக்கு செய்கிறதை மறந்து போய் அப்படி இருக்கிறவர்கள் தான் தேவஜனம். கொடுத்தோம் செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவர்கள் அல்ல. தாங்களே மறந்துட்டாங்க. அதை எப்ப செஞ்சோம், என்ன செஞ்சோன்னு தெரியல அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆனால் அப்பதான் இயேசு சொல்றாரு, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசனை பண்ணி கூட பார்க்க முடியல உங்களால. எப்ப நம்ம சிறியவராகிய எந்த சிறியவன் வந்தான், எப்ப செஞ்சோம், எப்படியோ செஞ்சோம், இன்னைக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. அப்ப எவ்வளவோ இவர்கள் சிறியவர்களுக்கு செய்திருக்கிறார்கள். மிகவும் சிறியவராகிய அவருடைய ஜனத்தில் ஒருவனுக்கு, என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, அவருடைய ஜனம் என்றால் அது வித்தியாசமான தரித்திரரும் ஒரு ஆதரவற்றவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏழைகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஜனம் யார் என்பதை அறிந்து விசுவாசிக்கிற, அவரை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்பி ஜீவிக்கிறவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் அவருடைய ஜனம் யார் என்பதை கண்டு அதிலே சிறியவனாய் ஒருவன் இருந்தாலும் சரிதான், அவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம எதையாவது செய்யணும். அல்லேலூயா. அது ஒரு போன் கால் செய்யறதா கூட இருக்கலாம், ஆனால் செய்யணும். அப்படியே நம்ம
இருக்க முடியாது. காரணம் என்ன? அப்படி செய்கிற போது அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லி அவர்களை அவர் தம்முடைய ஜனமாய், தம்முடைய ஜனத்தில் சிறியவனுக்கு யார் எதை செய்திருந்தாலும் அவர்களை எல்லோரையும் அவர் தம்முடைய ஜனமாய் அவர் கருதுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், வேகமா நான் முடிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். Thank you Holy Spirit. Hallelujah. ஒரு வசனங்கள் மாத்திரம்தான் நம்ம பார்த்து நம்ம முடிச்சிருவோம். கவனமா இந்த வசனங்களை நம்ம மனதிலே நம்ம கொண்டு செல்வோம். ரோமர் 8. Hallelujah. Thank you Jesus. அதனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். 15 வசனத்தை வாசிக்கலாம். 15லிருந்து வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பார்க்கிறோம் இந்த இடத்துல? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். முதலாவது நம்ம தேவனுடைய ஜனம் என்றால் யாருன்னு பார்த்தோம். அந்த மத்தேயுல நம்ம கண்டோம். அதுபோல இந்த இடத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நமக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. நாமே அப்படி கற்பனையும் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நமக்கு என்ன உண்டு? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நமக்குள்ள ஒரு சாட்சி உண்டாகிறது. Praise the Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மிகப்பெரிய கிரியை அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி நமக்கு என்ன தெரியுமா? அவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். Praise the Lord. Hallelujah. Glory. நம்ம தேவனுடைய ஜனம்தான், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று ஒருவனும் சொல்ல தேவையில்லை. நமக்குள்ளேயே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால, அவரை முழு மனதுடனே தொழுது கொள்ளுகிறதுனால, அல்லது நாம் அவருடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறதுனால முழு ஒரு முழுக்கை பெற்று, திருமுழுக்கை பெற்று, ஞான ஸ்நானத்தில அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால நமக்குள்ளே ஆவியுடனே ஒரு சாட்சி உண்டாயிருக்கிறது. அது என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்லிக்கணும்னா அதெல்லாம் தேவையில்லை. நாமளே எழுதிக்கலாம், ஐ ஆம் அ கிறிஸ்டியன் அப்படின்னு போட்டு ஒரு டிஷர்ட் மாட்டிட்டு போயிடலாம். அல்லேலூயா. அப்படின்னா அதுக்கு தேவையில்லை. ஆனா நம்ம தேவனுடைய ஜனம், கிறிஸ்துவினுடையவர்கள் என்றால் அதற்கு நமக்கு என்ன தேவை? ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தெய்வ ஜனத்து எல்லாருக்குள்ளேயும் அவர்கள் மற்றவர்களோடு தங்களை நானும் அவனை போலதானே நினைக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன உண்டு? கர்வம் என்று அல்ல, ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு. அல்லேலூயா. நான் அவனை போல இல்லை அப்படின்னு ஒரு கர்வம் அல்ல. அல்லேலூயா. சில பேர் அப்படி நினைச்சிட்டு தாங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் வித்தியாசமான ஆட்கள் எல்லாம் நான் கேள்விப்படுகிற போது ஆச்சரியமா இருக்கும். அது எப்படிங்க நம்மள மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிக்க முடியும்? அவங்க எல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? தனக்கு கிடைச்ச கிருபையும் போக்கடிச்சிட்டான். அல்லேலூயா. இவன் முதல்ல தேவனிடத்துல சேர்ந்திருந்தான்னா அவர்களையும் இவனால கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் இவனே சேர விருப்பம் இல்லாமல் அப்படி ரொம்ப அளவுக்கு மிஞ்சின நீதிமான் போல தங்களை காண்பித்துக் கொள்கிற ஆட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒருவன், இது தேவனிடத்திலிருந்து எனக்கு கிடைச்ச கிருபை, எப்படியோ என் குடும்பத்துல ஒரு ஆளா என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாரு, என் உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும் என்ன கர்த்தர் பிரித்தெடுத்து விட்டாரு, எனக்கு வம்சாவளியா எத்தனையோ பெற்றோர்கள், அவர்களை பெற்றவர்கள் இருந்தாலும்
அவர்கள் எல்லாம் விடவும் என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாரு என்று அவன் தன்னை வேறுபடுத்தி கர்த்தர் சமூகத்துக்குள்ளே தன்னை அவன் அறிந்து கொள்வானே, ஆனால் அவனுக்குள்ளே இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி உண்டு. அல்லேலூயா. தேவனை எப்போதுமே காட் காட் அப்படின்றது மாத்திரம் இல்லாம அவன் தனக்குள்ள இவர் என்னுடைய பிதா, இவர் என்னுடைய தெய்வம், இவரை நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்னிடத்துல இருக்கிறது என்று நான் அவருடைய ஜனம், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நம்பிக்கை உண்டாகும். அதனுடைய அடுத்த வசனத்துல நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. இந்த ராத்திரியில கர்த்தர் நம்மோடு பேசுகிறது ஒரே காரியம்தான். தம்முடைய ஜனங்களை அவர் நெகிழ விடுகிற தேவன் அல்ல. ஒருபோதும் தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிடுகிறவர் அல்ல. நாம் தேவனுடைய சுதந்திரராயிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களாயிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். புறஜாதிகளோட பேசி 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 நமக்கு அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாதது மாதிரி நம்ம நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் நமக்குள்ள வந்துடணும். என்ன தெரியுமா? we need to know our identity. உலகத்துல இருக்கிற புறஜாதிகளை பாருங்களேன், அவன் தன்னுடைய ஐடென்டிட்டியை விடவே மாட்டான், ஜாதியை விடவே மாட்டான். தனக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் ஒரு ஜாதியை சேர்ந்தவன் என்று அவனுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி எப்படியோ இருக்கும். எவ்வளோ பேர்கிட்ட பேசுவான், பழகுவான், என்னென்னமோ செய்வான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜாதியின் அந்த தன்மைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு வெறிதான், அது ஒரு பைத்தியம் தான். அந்த காரியம் என்ன செய்யாது, அவனை விட்டு போகவே போகாது. எப்படி இருந்தாலும் அவனுக்குள்ள ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் நிற்கும், பிரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் கண்ணெதிரில் நிற்கும். அதே மாதிரி சில பேர் தங்களை ஒரு கிளாஸா பார்ப்பாங்க. அவங்கள they identify themselves as a separated class, ஒரு எலிட் குரூப். அங்கங்க அதுக்கு ஏற்ற சில காரியங்கள் பூமியில அவர்களுக்கு கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அது கிடைச்ச உடனே சொந்த வீடு வாங்கிட்டா அப்படி ஒரு கேட்டகரி, சொந்த வீடு வச்சிருக்கிறவங்கள நானும் ஒரு ஆளு. அல்லேலூயா. திருமணம் செஞ்சுட்டா அப்படி ஒரு கேட்டகரி, நானும் ஒரு ஃபேமிலி மேன். இப்படி தன்னுடைய ஐடென்டிட்டிய அவன் எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டே தான் சுத்துவான் மனுஷன். அல்லேலூயா. ஆனால் ஒரு விசுவாசி சபைக்கு போவான், ஞானஸ்தானம் பெற்று இருப்பான், வசனங்களை வாரம் கேட்பான். ஆனால் அதுல நிறைய பேருக்கு இந்த ஐடென்டிட்டி தேவனுடைய சுதந்திரர்கள் தான் தாங்க, தேவனுடைய ஜனம்தான் தாங்க நாம அப்படின்ற ஒரு நினைவு வரவே வராது. அல்லேலூயா. Praise the Lord. ஆனால் இன்று ராத்திரி அல்லது இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு காரியம் தெரியணும், நான் தேவனுடைய ஜனம். அல்லேலூயா. Praise the Lord. கர்வம் என்றல்ல, ஒரு வித்தியாசம், ஒரு வேறுபாடு உள்ளது. எனக்கு தேவ கிருபை எல்லா மனுஷருக்கும் தான் பிரசனமாகுச்சு. ஆனால் விசுவாசத்தின் மூலமாக எனக்கு அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அந்த தேவ கிருபையில் அதனுடைய பாத்திரனாய் மாறும்படி கர்த்தர் எனக்கு செய்து விட்டார். இது எப்படி ஆனது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசியா இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிப்போம். Praise the Lord. Hallelujah. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில இருந்து வாசிக்கலாம். 28ல இருந்து வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார்.
எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. Praise the Lord. ஹalleluya. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இதனுடைய அடுத்த வசனத்துல இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபித்து முடிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. ஒவ்வொருவரும் கண்களை மூடி இன்று ஆவியானவர் நமக்கு இந்த காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. ஒருவேளை நமக்குள்ள அந்த ஐடென்டிட்டி, அந்த நம்ம கர்த்தருக்குள்ள நாம் இருக்கிறோம், அவருடைய ஜனம் என்கிற ஒரு தெளிவு நமக்குள்ளே குறைவுபட்டு ஒருவேளை போயிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த காரியமே உள்ள வந்திருக்காது, அந்த சத்தியமே வந்திருக்காது. கடையில போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வர்றது போலதான் அவர்கள் தேவ சபைக்கு வந்துட்டு போவான். அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா என்ன மனநிலை இருக்குமோ அப்படித்தான் தேவ சபைக்கு வருவார்கள். இது தேவனுடைய வீடு என்பது என்னது? நமக்கு அதுல சுதந்திரம் உண்டு. அல்லேலூயா. தேவ சபை என்பது என்னது? அதுல நம்ம அந்த சரீரத்தினுடைய அவயவயங்களா இருக்கிறோம். நாம தான் அந்த மனவாட்டி, நாம தேவனுடைய பிள்ளைகள். ஹalleluya. அந்த அந்த ஒரு தெளிவு இல்லாமல் கடைக்கு போறதும் அல்லது இன்னொருவர் வீட்டுக்கு போய் வருவதும், ஒருவன் தன்னுடைய சொந்த வீட்டுல வந்து அவனுடைய கட்டிலில படுத்து உறங்குவதும் எவ்வளவு ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. சில வயதானவர்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைகளுடைய வீட்டுக்கு கூட போயிட்டு வந்துட்டோம், ஆனாலும் எங்களுக்கு எங்க வீட்டுல வந்து எங்க ரூம்ல போய் அந்த உடைஞ்ச கட்டில்ல நெருக்கமா இருக்கிற அந்த கட்டில்ல கிழிந்த அந்த பெட்ஷீட்டை போத்தி படுத்தாதான் எங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? சொந்தம் அப்படின்னா அது வேற ஃபீலிங். அல்லேலூயா. அதனுடைய ஃபீலிங்கே வேற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவ சபைக்கு வருகிறதோ அல்லது ஒரு வேத தியானத்திற்கு வருகிறதோ அல்லது ஒரு ஜெப கூடுகைக்கு வருகிறதோ எப்படி இருக்க வேண்டும்? என் சொந்த ஜனத்தோடு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வர போறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. glory. என் தேவனுடைய சொந்த ஜனமாய் நான் இப்போது கூட்டி சேர்க்கப்படுகிறேன். இதுதான் நம்மளுடைய வீடு. வேற நம்ம வீட்டுக்கே போனாலும் என்னது அர்த்தம்? அது வெளியில எங்கேயோ போறது மாதிரிதான். ஆனால் தேவ சமூகம் எப்போதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அப்ப எல்லாம் நமக்குள்ள அந்த கம்ஃபர்ட் வரணும். அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கெங்கேயோ சுத்தினாலும் கடைசியா எங்க வந்துட்டோம்? வீட்டுக்குள்ள வந்துட்டோம். அப்பா ஹalleluya. அந்த ரிலீஃப், அந்த ஒரு கம்ஃபர்ட், அதுதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சொந்த ஜனம், நீங்கள் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறீர்கள். எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக வந்துதான் ஆகணும் கடைசியில. ஆனால் ரெண்டா பிரிக்கிறார். வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள், செம்மறி ஆடுகள் வலது பக்கத்தில் நிற்க வைக்கப்படுகிறார். தம்முடைய ஜனம் வலது பக்கத்தில் நிற்க வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் யார்? தேவ ஜனத்தினுடைய சிறியவனுக்கும் கூட ஒரு உதவி செய்தவன் தான். ஒரு ஏதோ ஒன்றத்தை செய்தவன், அவர்களை நினைத்து கொண்டவன், அவர்களுக்காய் அவன் பரிதபித்தவன். அவனை கர்த்தர் தம்முடைய ஜனமாய் பார்க்கிறார். யார் அவருடைய ஜனம்? ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட நான் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிற அனுபவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய ஜனமாய், தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகிறான். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள தெளிந்த புத்தியையும், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவனுக்குள்ள பலத்தையும், அவனுக்குள்ள அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. glory 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 glory. அவருடைய சுதந்திரமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையிலே பங்கெடுக்கும்படி அவருடைய பாடுகளிலே பங்கெடுக்கிற போது நமக்கும் அப்படியே அவருடைய சுதந்திரமாய் மாற்றப்படுது. தேவனிடத்துல ஒரு குறையும் கிடையாது. நாம தான் அங்கங்க இறங்கி போயிடுறோம் பஸ்ஸை விட்டுட்டு. அவர் பஸ்ஸில் அப்படியே மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டே இருக்காரு. அவர் எப்படி வச்சிருக்காரு? எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்தார்.
தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அவர் முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். பாருங்க, அவர் அடுத்த பகுதிக்கு கொண்டு போயிட்டே தான் இருக்கார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல ஒரு குறையும் கிடையாது. அவர் நம்மை முன்னறிந்தார். அல்லேலூயா. இது நமக்கு புரியாத ஒரு காரியம். எப்படி முன்னறிந்தார்? பிறப்பதற்கு முன்பாகவே, தாயின் கர்ப்பத்திலே இருக்கிற போதே நம்மை அவர் அறிந்து கொண்ட தெய்வம். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு கர்வம் கிடையாது. ஹல்லேலூயா. இது ஒரு வித்தியாசம், இது ஒரு வேறுபாடு, இது ஒரு விசுவாசம் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த விசுவாசம் எனக்கு சரியா இல்லை ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், நான் ஒரு ஏதோ கடைக்கு போயிட்டு வர்றது மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். நான் எங்கேயோ போய் எதையோ செய்துட்டு வர்றது மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. ஒரு நிமிஷம் நம்ம சமயம் எடுத்து இந்த காரியம் நமக்குள்ள சரியாய் நமக்குள்ள கடந்து வரணும். ஓ ரபா ஷதராதி அந்த ரஷ்யா. இந்த காரியம், இந்த சத்தியத்துல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. ஒரு பெரிய தேவ பலன் இதுல காணப்படும். ஒரு முன்மாரியும் ஒரு பின்மாரியும் இதுல காணப்படுகிறது. Oh, glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Urabala, ribaba, shabariba, karabala. Thank you, Jesus. Glory, 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 glory. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நமக்குள்ள எனக்கு விரோதமாய் இவன் இருக்கிறானே, எனக்கு விரோதமாய் இந்த சக்தி செயல்படுகிறது, எனக்கு விரோதமாய் என் குடும்பம் காணப்படுகிறது, எனக்கு விரோதமாய் சில காரியங்கள் நகர்த்தப்படுகிறது என்று சொல்லுவோமே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்மை தம்முடைய ஜனம் என்று அழைத்திருந்தால், தேவன் நம்மை தம்முடைய சுதந்திரம் என்று சொல்லி இருப்பாரே, ஆனால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த சத்தியம் இன்றைக்கு நமக்குள்ளே கடந்து வருமானால் விரோதித்து நின்று கொண்டிருந்தவர்கள் தடுமாறுவார்கள். விரோதமாய் கொத்தளம் போட்டு நின்று கொண்டிருக்கிற பல சேனைகள் விழுந்து போகும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த சத்தியம் நம்மை இன்று ராத்திரியில விடுதலையாக்குமே. ஆனால் ஹல்லேலூயா, சில பலத்த சேனைகள் பின் திரும்பி ஓடும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. ஆவியானவரே உமக்கு மகிமை. ஆமென். ஜீசஸ். பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனத்திற்கு ஆவியானவர் என்று பேசி இருக்கிற காரியங்கள், ஓ ரபா ஷபா ரிபா கரபலா உரபலா ரிபா கந்தநாதனதியா, ஓ சில முத்திரைகள் உடைக்கப்படும். இந்த சத்தியம் திட்டமாய் நமக்குள்ளே கடந்து வருமையானால், உட்புகுமையானால், நம்ம மேல விரோதமாய் போடப்பட்டிருக்கிற சில உத்தரவுகள் கலைந்து போகும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் பறந்து போகும் இயேசுவின் நாமத்தில். ரிபா ஷபரிபா கரபலா கபரிபா கரஹந்தராஷியா. பதரை போல பறந்து போகும், காற்றில் அடிக்கப்பட்டு போகும். ஆவியானவர் இடைபடுகிறார். விரோதமாய் இருப்பவன் யார்? விரோதமாய் நிற்கிற சக்தி என்ன? விரோதமாய் நிற்கிற மலை எந்த மாதிரி? இப்போது காற்றினால் பறக்கடிக்கப்பட்டு போகிறது. இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. ஆமென். 10,000 பேரும் நமக்கு எதிராய் வந்தாலும் இந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடோடு நம்ம போகிற போது அவர்களுக்குள்ளே பாய்ந்து செல்வோம். ஒரு மதிலே எதிர்த்து வந்தாலும் அதை தாண்டி செல்வோம்.
ಪುರವಲ ರೀಶಂದನಾದನದಿಯ ಸುಡದಿನ ಹದುನಾ ಶದರಾದಿ ಅಂದರದಿಯ உரபா ரபாதன திரோஷந்தரதிய ஆவியானவரே அசைவாடா உடைய ஜனங்களை உடைய வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு பலப்படுத்துவீராக. ஓ ஜீசஸ், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Praise the Lord. Thank you, Jesus.